என் மனதில் டிக் 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 என்று துடிக்கும் எனதருமை தோழ பெருமக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் மோர் வொர்க் லெஸ் வித் நவடி சந்திர. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நமக்கு அது மேல உள்ள அட்ராக்ஷனை விட ஃபாரின் சாக்லேட் மேலதாங்க அட்ராக்ஷன் அதிகம். அதாவது வெளியூர்ல இருந்து எவனாவது கிளம்பி வந்தா போதும், அவன் எப்படி இருக்கான், அவன் என்ன பண்றான், அவன் அங்க என்ன பண்ணுனா, அவன் இப்ப உடம்பு குறைச்சிருக்கானா இல்ல பெருத்திருக்கானா, இத பத்தி எல்லாம் நமக்கு கவலை இருக்காது. அவன் என்ன சாக்லேட் கொண்டு வந்தான் அப்படிங்கறது மேல மட்டும் தாங்க கிரேஸ் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த சாக்லேட் வந்து மில்க் சாக்லேட், டார்க் சாக்லேட், அப்புறம் பல பிளேவர். எனக்கு இவ்வளவுதாங்க தெரியுதே, சரி விடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பல பிளேவர் இருந்தாலும் அது மேல உள்ள அவுட்டர்ல சுத்தி இருக்க கவர் இருக்கு பாருங்க, வெள்ளக்காரனாவே வெளித்தோடு தானே. சோ அப்படியே அந்த கவர் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம அந்த சாக்லேட்டை விட கவரை தான் நான் அதிகமா சேர்த்து வச்சிருக்கேன். அந்த ஃபாரின் சாக்லேட் மேல ஒரு பயங்கரமான கிரேஸுங்க. யாராவது கொண்டு வந்து நீட்டாங்கன்னா போதும், 1 2 இல்ல 5 6 தூக்கி உள்ள போட்டுறது. இது என்னதான் இருந்தாலும் நம்மளோட 5 ஸ்டார் காஃபி பைட்டு அதுக்கெல்லாம் வராது, ஈக்குவலா வராதுன்னு வைங்களேன். நமக்கு அந்த ஃபாரின் சாக்லேட் மேல இருந்தாலும் ஒரு கிரேஸ் வந்து என்னைக்குமே குறையவே குறையாது. உங்களுக்கு ஃபாரின் சாக்லேட் எவ்வளவு பிடிக்கும்னு கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்டோட வரேன். டேக் கேர், பாய்.